ஒரு டேரக்டரும் தொடர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிடுறாங்கன்னா அவங்க அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்காது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சார் ஹரா படத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல. அப்படியா? ஆமா. சார் லோகேஷ் ஒரு ஃபார்முலால வந்தாரு, அதே ஃபார்முலா எனக்கு என்னன்னா இது பல வருஷமா இருக்கு. எந்த ஃபார்முலா? 2-3 படங்கள் ஒன்னா சேர்ந்து அது யூனிவர்ஸா மாறுறது. அது இப்போ இல்ல, சீரியல் காலத்துல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். லோகேஷ் வந்து என்ன ஒரு 5 வருஷம் இருக்கும். நான் வந்து 2018 சட்டம் தெரியணும். ஏன்னா நம்ம வாழ்ற நாட்டோட சட்டம் நமக்கு தெரியணும், அடிப்படை சட்டம். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஒரு பொண்ணை வந்து 14 நிமிஷம் ஒத்து பார்க்க கூடாது. கேஸ் அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னே தெரியாது. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது நீங்க எல்லாரையும் செக் பண்ற. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது உனக்கு என்ன வேணும், என்ன எடுத்துன்னு போகணும், என்ன எடுத்துன்னு போக கூடாதுன்னு தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கணும்ல. அதை சொல்லணும்னு நினைச்ச ஒரு இடத்துல அதுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல இருந்தது. அதனால அதை சொன்னேன். வாண்டடா சொல்ல. ஏன்னா நம்ம வாண்டடா சொல்லி அவன் கேட்க போறான். நமஸ்கார். நான் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சூப்பரான ஒரு டீம் இருக்காங்க. ஒரு சில பேர் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். என்னன்னா, ஒரு சில பேர் நிறைய விஷயங்கள் தான் பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சில பேர் சின்ன விஷயங்களை வச்சு ஒரு மாதிரி பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் விஜய் ஸ்ரீஜி சார். சார் வணக்கம். ஹரா பயங்கரமா அந்த ட்ரெய்லரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். கௌஷிக் பயங்கரம் ஹேர் ஸ்டைலு, தாடி, போன படத்துல வேற மாதிரி இருக்கீங்க. இந்த படத்துல அடையாளமே தெரியல. சீரியஸா நான் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யோசிச்சுட்டு இருக்கேன், இவர் எங்கேயோ பார்த்துருவானா, எங்க பார்த்தோன்னு தெரியல. அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. நான் யாருன்னே தெரியாம இருக்கக்கூடாது. அப்படி சொல்லல. ஜோக்ஸ் அபார்ட், இந்த கெட்டப் வந்து ஆக்சுவலா இன்னொரு படத்துக்காக சேஞ்ச் ஓவர் தான். அதே மாதிரி சார் படத்துலயும் ஒரு லுக் சார் செட் பண்ணியிருக்காரு. I'm just thankful to the opportunities that I get. நன்றி. இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமா லவ் படம், இதுலயும் லவ் இருக்கு. பட் அதை தாண்டி ஆக்ஷன், உங்கள் மூலியமா ஏதாவது ஒரு சொல்ல வர விஷயம், அதெல்லாம் கேட்கும்போது, ஏன்னா இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கலும் இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. உங்களுக்கு அது புதுசு, அதனால உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? ஸ்கிரிப்டாவும் சரி, ஒர்க் பண்ணும் போதும் சரி. ஓகே, எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது. என்னுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு இந்த படத்துல. எனக்கு உள்ள மாதிரி எனக்குமே வந்து சர்ப்ரைசஸ் இருக்கு. ஸோ ரிலீஸ் அன்னைக்கு தான் எனக்கும் தெரிய போகுது ஆக்சுவலா சார் என்னெல்லாம் அதில் சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். என்னுடைய கேரக்டர் வந்து மோகன் சாருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர், த்ரூ அவுட் வர ஒரு கேரக்டர். எந்த சுச்சுவேஷன்ல நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன்றது தான் பிளாட். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி வில் லைக். இதுக்கு முன்னாடியே சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, எப்பயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவங்க கூட இன்டர்வியூ கொடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷம் சொன்னதுக்கு. எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு டேரக்டர் கூட இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றோம்னா அந்த ஒர்க் கெமிஸ்ட்ரின்றது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஒரு டேரக்டரும் தொடர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிடுறாங்கன்னா அவங்க அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்காது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சார் ஹரா படத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல. அப்படியா? ஆமா. இல்ல, நான் வாய்ப்பு கேட்டிருந்தேன் மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்ப வந்து இன்னொரு மூவி போயிட்டு இருந்ததுனால சார் சொன்னாங்க நம்ம நெக்ஸ்ட் படம் பாத்துக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்ல ஷூட் போயிட்டு இருந்த போதுதான் சரி அந்த அந்த இது பண்ணிட்டு இருந்த கேரக்டர் பண்ணிட்டு இருந்த லேடியால கண்டினியூ பண்ண முடியல. அப்போ மோகன் சார் தான் சார் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அனித்ரா கேட்டு பாருங்க அப்படின்னு. அவங்க கேட்டாங்க. அப்படிதான் நான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். நீங்க வந்து அவங்கள சூஸ் பண்ணல, அவங்களதான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னங்கண்ணா? நான் தான் அவங்கள என்ன சூஸ் பண்ண வச்சிருக்கேன். அப்படி சூப்பர். என்னென்ன பயங்கரமா வெயிட்லாம் லாஸ் பண்ணி எதுக்காக இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கணும்னு இருந்தேன். வெயிட் லாஸ் வந்து நானும் பண்ணல. ஒரு ஆக்சிடென்ட். ஓ சாரி. போன பிப்ரவரி. ஓகே. அது 130 கேஜ் இருந்தேன் அப்போ. அது வந்து அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு ஃபேஸ்ல ஒரு 9 பிளேட்டு எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதுல இந்த மாதிரி இறங்கிறதுனால நீ என்ன பாராட்டுற? சத்தியமா செமையா இருந்துச்சு. பெரிய எஃபோர்ட் எடுத்து அண்ணன் இறங்கிருக்கேன். இதுலயும் பெரிய எஃபோர்ட் இருக்கு, வேற மாதிரி. இது ரொம்ப கஷ்டம். என்ன கேட்பாங்க, எப்படி உடம்பு இறங்குனீங்க? நேரா ரோட்ல போய் நில்லு, அவனே எல்லாம் மணி அனுப்புவான். ஹாஸ்பிட்டல் போனா சாப்பாடு தண்ணி கொடுக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா இறங்கணும். நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்பு இறங்கணும்? வாக்கிங் போனோம், ரன்னிங் போனோம், சாப்பாடு கம்மி பண்ணணும். த்ரோட்டு
ஒன்னும் பெருசா இருக்கணும்னா பைபாஸ் போன வேண்டியதான். ஆனா அதே மாதிரி ட்ரெய்லர் பார்த்திருந்தேன். முக்கியமா வந்து ஒரு போலீஸ்கார் வந்து அவர் மோகன் சாரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன அட்வொகேட்டாருன்னு. அதுக்கு சார் கேட்கிறேன், அட்வொகேட்டா இருந்தா தான் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த போர்ஷன்? ஏன்னா இது ரெகுலரா யார் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் இது நடக்கும், இந்த ஒரு சுச்சுவேஷனை நானுமே பார்த்திருக்கேன். அதனால தான் அதை பத்தி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லைங்க, சட்டம் பண்றது எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. இங்க வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன நோய்க்கு மருந்து கொடுக்கணும் தெரியும். பட் நமக்கு என்னன்னா தலைவலிக்கு ஒரு நார்மல் கோல்டுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். பட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் நமக்கு ஏற்படாது. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. ஆனா சட்டம் தெரியணும். ஏன்னா நம்ம வாழ்ற நாட்டோட சட்டம் நமக்கு தெரியணும், அடிப்படை சட்டம். நாம ஒரு வெளியூருக்கு போறோம்னா அந்த நாட்டோட சட்டத்தை நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். ஏன்னா அதை மீறி நம்ம ஒண்ணு பண்ணா நம்ம அங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் ஒரு சட்டம் இருக்கு. பட் அது இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்த 140 கோடி பேர்ல எவ்வளவு பேருக்கு சட்டம் தெரியும்னா நிறைய பேர் தெரியாது. ஒரு போலீஸ் வந்து ஃபோன் பண்ணா அடுத்த நிமிஷம் லாயருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த காலத்துல உடம்பு சரியில்லைன்னா பாட்டி வைத்தியம் பண்ணுவாங்க, டாக்டர்கிட்டே போக மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து படிச்சவங்க இருக்கும்போது அவங்க வந்து லா படிச்சுதான் சட்டம் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம், தண்டனை சட்டம், புத்தகங்கள் மேக்சிமம் சும்மா படிச்சு தெரிஞ்சுனா சட்டங்களோட நுணுக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி நம்ம ஒருத்தர் பேசும்போது பதில் சொல்லலாம். நம்ம நாட்டில் என்னென்ன மாதிரி நம்ம வாழ்ற ஒரு நாட்டில் என்ன சட்டத்தோட நம்ம வாழ்றோன்னு நிறைய பேர் தெரியாது. நம்ம நிறைய மேக்சின்லாம் வாங்கி வைப்போம். பெரிய பெரிய கவிஞர்கள் மாதிரி ஆட்கள் கூட ஒரு லா புக் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. லா புக் எனக்கு எதுக்கு, அது அட்வொகேட்டு கட்டணும். இந்த சட்டம் வந்து ஒரு லாயருக்கு தான் தெரியணுன்றது வந்து உண்மையிலே இங்கே வந்து தப்பான விஷயம். எல்லாருக்கும் தெரியணும். சட்டத்தை படித்து வாதாடி ஜெயிக்கிறது வந்து திறமை. ஆனால் சட்டத்தை தெரிஞ்சுக்கணுன்றது அடிப்படை கடமை. அது 100% வந்து எஜுகேஷன்ற ஒரு விஷயத்திலே அது கொண்டு வரணும். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிடி கிளாஸ் இருக்கும், அப்புறம் டிராயிங் கிளாஸ் இருக்கும், கைவினை நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஒரு பீரியட், ஒரு 1 வீக்ல ஒரு பீரியட். அந்த ஒரு பீரியடை வந்து இவங்க என்னன்னா லாக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அதை கற்றுட்டு வந்தாங்க வச்சுக்கலாம். இப்போதான் குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்றதுலேருந்து பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் ஒரு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஒரு பொண்ணை வந்து 14 நிமிஷம் ஒத்து பார்க்கக்கூடாது, கேஸ். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னே தெரியாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஜென்ரலா தெரிஞ்சுட்டாலே போதும். இங்க வந்து அதை வந்து இப்போ ஒரு பெண் வந்து சட்டம் பேசினா கூட நீ தான் இவ்வளவு சட்டம் பேசுற அப்படின்னுவாங்க. ஒரு ஆண் சட்டம் பேசுனா அதே தான். ஒரு போலீஸ்காரர் எங்கேயுமே ஒரு ரோட்ல ஒரு வண்டியை மடக்கும் போது எப்படி மடக்குவாங்கன்னா, சார் ஓரம் கட்டுன்னு எவனா சொல்லி பாத்துருக்கீங்களா? ஏவாப்போ தான். இந்த ஏவாப்போ சொல்றதுக்கு உனக்கு யார் அது? கண்டிப்பா. இப்ப நான் ரோட்ல போறேன், நம்ம 4 பேர் போறோம். 4 பேர்ல என்ன மட்டும் தான் ட்ரிங்கிங் செக் பண்றான்னா அது என்னை இன்சல்ட் பண்றாங்க. எப்படி நீ செக் பண்ணுவேன்? நான் குடிக்கல வச்சுக்க, என்னை அவமானப்படுத்திருக்கேன். நான் ரோட்ல 10,000 பேர் போறான்னா அந்த 10,000 பேரை செக் பண்ணி என்ன செக் பண்ணு. அப்ப நீ ஒரு பொருள் காணோம்னா என்ன மட்டும் திருடன் செக் பண்ணுவியா? அப்ப என்னை பார்த்தா திருட முடியுதா? இதுதான் என்னோட கேள்வியே. இங்கே ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது நீங்க எல்லாரையும் செக் பண்ற. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது உனக்கு என்ன வேணும், என்ன எடுத்துன்னு போகணும், என்ன எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு தெரியுது இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கணும்ல. அதை சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு இடத்துல. அதுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல இருந்தது. அதனால அதை சொன்னேன். வாண்டடா சொல்ல. ஏன்னா நம்ம வாண்டடா சொல்லி அவன் கேட்க போறான். நம்ம படம் மூலமா இப்படி நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னாலே அது ரீச் ஆகுது. உங்ககிட்ட ரீச் ஆயிருக்குல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா. ஆனா எப்பயுமே நீங்க பயங்கரமா எனக்கு பிடிக்கணும். எதுக்காகனா ஒரு சின்ன விஷயம் இருக்கும், ஆனா அதை நம்ம யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். அதை நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆன் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் தாதா 87 இருக்கட்டும், இப்போ ஹராவா இருக்கட்டும். அது எப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்றீங்க. நான் சொல்றது கதையே இல்லை, அது வெளியில இருக்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த இவங்கதான் ஒர்க் பண்ணணும், இவங்கலாம் ஒர்க் பண்ணாவே அது நல்ல படமா வரும் அப்படின்ற அந்த ஐடியா இருக்குல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த யாரும் அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பெரிய இடத்துல இருந்து ஒருத்தவங்களை டக்குன்னு பிக் பண்ணிடலாம், கீழே இருக்கவங்க இருந்து ஒருத்தரை பிக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதாவது நம்ம ஃபாலோ அப் தான். மணிரத்னம் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட். மணி சார் வந்து ஒரு படம் பண்ணும்போது அவர் அதை வந்து படத்தை வந்து பிஸ்னஸாகவும் அதை பிளான் பண்ணுவார். நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோன்னு ஒன்று, யாரோட மெத்தட், அவங்களோட இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அது பட்ஜெட் படம் தான் நான் கேள்விப்பட்டது. அது ரோஜாவாகட்டும், மௌனராகம் ஆகட்டும். ஏன்னா சார்கிட்ட நான் பேசும்போது மௌனராகத்தை பற்றி சொன்னார். அது அப்போ எடுக்கும்போது எப்படி பண்ணாங்க, அவங்க எந்த மாதிரியெல்லாம்
இப்ப நான் பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க அந்த டைம்ல அதை பண்ணும்போது பெரிய கஷ்டம். இப்ப டெல்லியில அவங்க தாஜ்மஹாலோட மெயின் பிளேஸ்ல ஷூட் பண்ணலான்னும் போது பர்மிஷன் கிடைக்கலன்னொடனே பேக் ஷாட் போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து தாஜ்மஹாலோட பேக் ஷாட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படிதான். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபியட் கார் யூஸ் பண்ணும்போது அதை ஒயிட் எடுங்க, நாளைக்கு கண்டினியூட்டிக்கு தேவைன்னா நம்ம சென்னையில் பண்ணும்போது சீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீ பிளான் இருக்குல்ல, அது ஆஸ் டேரக்டராக வந்து அதுக்குள்ளே போயிட்டு இதை இப்படி பண்ணலாம், இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ட்ராவலிங் வந்து பெரிய விஷயம். நான் புத்தகம் படிக்க மாட்டேன் அதிகமாக, அதை படிச்சுட்டு வேற. நான் வந்து மற்றவங்கள பார்ப்பேன், அவங்களோட சும்மா பேசுறது வேற. நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்கக்கிட்ட ஒன்று இருக்கும், சார்கிட்ட ஒன்று இருக்கும், இவங்ககிட்ட இவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸும் சரி, அவங்களுடைய ட்ராவலிங்கும் இருக்கும். அதுதான் என்கிட்ட கேரக்டராக மாறும் படங்களில் வரும்போது. பட் ஆனால் சினிமா வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்டை காட்டும் போதும் சரி, படத்தை கொடுக்கும்போதும் சரி, அது ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு ஆட் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற ஆர்டிஸ்டை விட அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் லைக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் அந்த ப்ராடக்ட். ஸோ அப்படிதான் இப்போ என் படம் நான் எடுக்கும்போது, ஏன்னா என்னுடைய படத்துக்கான மிகப்பெரிய பட்ஜெட்டா, என் படத்துக்கு மிகப்பெரிய நடிகர்களோ இல்லாத பட்சத்தில் நான் வந்து ப்ரமோஷன் பண்ணோன்னா அதுக்கு வந்து பெரிய விலை கொடுக்கணும், ப்ரமோஷன்ஸு மற்ற விஷயங்கள்லாம். அப்போ என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன்னா நான் அதை கதறணும் அந்த டைட்டில் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு. ஒரு பெரிய ஸ்டார்காஸ்ட் நடிகர்னா அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணதை விட நம்ம இங்கேருந்து இப்படி பண்ணிட்டு கூட போகலாம்ல. ஸோ எனக்கான இடத்துல வந்து நான் அதை அவங்க பண்ணுற ஒரு மெத்தடை பார்த்து எனக்குள்ளே இருக்க இன்புட்டை எடுத்து வச்சு நான் அதை பண்ணுறேன். இல்லைன்னா இவ்வளோ பெரிய வலிமையான மீடியா கிட்ட போயிட்டு நம்ம சேர்றது ரொம்ப கஷ்டம். அது நம்ம தினமும் அதுக்காக ஒரு நியூஸ் ஆகட்டும், எனி டைம் அதுக்கான அப்டேட்டை நம்ம கொடுத்துட்ருக்கணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கூட என் பதில் நீங்கள் கேட்குற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அது ரசிக்கப்படும். இல்லைன்னா அது கட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் டெஃபினட்டா. அண்ட் எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க, லோகேஷ் ஒரு ஃபார்முலாவில் வந்தார், அதே ஃபார்முலா. எனக்கு என்னன்னா, இது பல வருஷமா இருக்கு. எந்த ஃபார்முலா? 2-3 படங்கள் ஒன்னா சேர்ந்து அது யூனிவர்ஸா மாறுறது. அது இப்போ இல்ல, சீரியல் காலத்துல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். லோகேஷ் வந்து என்ன, நான் ஒரு 5 வருஷம் இருக்கும். நான் வந்து 2018 தாதா எடிஷன்ல பண்ணிட்டேன். அதுல சத்யாவோட இது இருக்கும். அது ஒரு நண்பர் தான், எனக்கு அது தெரியல. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சேனல் இப்போ சொன்னார், இப்போ பண்ணிட்டு இருக்கிறத நீங்க அப்படியே பண்ணீங்கன்னு. எனக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் பண்ணிட்டாங்க, நான் அவங்கள பார்த்து தான் பண்ணேன். இங்க வந்து என்னன்னா, இப்ப கரண்ட்ல ஒரு விஷயம் ஜெயிக்கும் போது அதை எடுத்து பேசுறோம்ல, அதை தாண்டி இல்ல அதை பயணம் பண்ணி இருந்தவங்களையும் நம்ம பேசணும். அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் என்னன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த தான் கொண்டு வருவோம். எல்லாருக்கும் பிடிக்கும், பட் அவரை கொண்டு வரணும்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. பட் அது எனக்கு நடந்தது. இது வந்து லக்குலாம் கிடையாது, இது முயற்சி. இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, நிறைய டிராவலிங் இருந்தது. இப்போ நான் அவரை மீட் பண்ணோன்னா, அவரை மீட் பண்ணி நான் பேசணும், அதுக்கு டிராவல் பண்ணோம், ஒரு டைம் இருக்காது. இவருக்கே அது நடக்கும்போது எனக்கு ஜனகராஜுக்கே நடந்தது. ஜனகராஜ் சாரை மீட் பண்ண போறதுக்கு முன்னாடி அவர் இருக்காருன்னா எனக்கு தெரியாது, இல்லைன்றாங்க. இல்லை மீன்ஸ் இல்லை. அப்போ நான் அவரை மீட் பண்ண போகும்போது அவர் வீட்டாண்ட போயிட்டு கேட்கும்போது அவரை பார்க்கவே முடியாதுன்றாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைம்ல வந்து நான் 2016 அப்போ நான் பல்சர் வச்சிருக்கேன், எடுத்து போய் நிறுத்திட்டு அங்கே ஒரு அயன் பண்ற கடையில் கேட்டேன். அவர் சொன்னார், சார் அவர் காருக்கு டிரைவர் கூட கிடையாது, ஆக்டிங் டிரைவர் தான் போடாரு, அந்த மாதிரி போனா சொல்றேன், ஆக்டிங் டிரைவர் நம்பர் தரேன்னு கொடுத்தாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் என்ன சொன்னார், சார் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் இமீடியட்டா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து நின்று பாத்துங்கன்னாரு. அப்படி ஒரு நாள் எனக்கு நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணி சொன்னார். நான் நெக்ஸ்ட் டே கிளம்பி போனேன். நான் போறதுக்குள்ள அவரு வெளியே போயிட்டாரு. சரி, நான் வந்து வருவாரு வெயிட் பண்றேன். ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது, நான் போற நேரத்தில் வந்துட்டான். நான் வந்து 4:45 அவரு ரிட்டர்ன் வர்றாரு. 4:45 வரைக்கும் அங்கதான் இருந்தேன், அந்த அயன் கடை இருந்தேன், சாப்பிடல. அது சாப்பிட்றதுக்காக சொல்ல, நான் அங்கேயே ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் நான் எப்பவுமே, பட் அங்கேயே இருக்கேன். 4:45 வர்றாரு. வந்தவொடனே அவர் முன்னாடி நின்னேன். அவர் வண்டியை நிறுத்திட்டு, என்னம்மா அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி படத்தை நான் நடிக்கிறது இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்னாரு. அதனால சார் பரவாயில்ல, நான் உங்களை பார்த்ததுல எனக்கு பெரிய ஹாப்பி சார், நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சார், நான் ஃபர்ஸ்ட் உங்க வாய்ஸ் தான் எடுத்து பேசியிருக்கேன் சார். சரி குட்டி, நான் வந்து ஒரு 2 days கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நம்பர் கொடுன்னு சொன்னார்.
ஒரு 10 days கழிச்சு என்னை கூப்பிட்டு என்னை பார்த்தாரு. பேசிட்டு, தெரியல உன்னை பார்த்தேன், ஏதோ நீ வந்து ஒரு மாதிரி கெத்தா இருந்தா, ஆனா ரிக்வஸ்டா பேசுனடா அப்படின்னாரு. சரி விடு பண்றேன் அப்படின்னாரு. ஸோ அப்படிதான் அவர் உள்ள வந்தாரு. ஏன்னா நான் அங்க போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, அப்படிதான் மோகன் சார் இருக்கும். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஏன் நீங்க போறீங்க, ஏன் போய் அவர்கிட்ட அவரை கொண்டு வந்து நான் அவருக்கு என்ன பெரிய இது இருக்கு, அவருக்கு இப்போ கொடுத்தா உங்களுக்கு எப்படி ப்ரொடியூசர் எந்த வச்சு பண்ணுவீங்க, ஏன் டிராவல் பண்ணீங்க, அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து அவரையும் வந்து நான் பார்க்கும்போது 2 years, இந்த 2 yearsல வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, நான் அஜித் கிட்டே விஜய் கிட்டே உங்களுக்கு கதை சொல்ல, பெரிய நடிகர்கள் இருக்காங்களா அவங்க யாருக்கிட்டையும் என்னால கதை சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்லியிருக்க முடியும். கண்டிப்பா அவங்க வேணும்னா எடுத்துட்டு போறாங்க, இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்க முடியும். ஆனா நான் ஏன் இவர்கிட்ட டிராவல் பண்ணேன்னா, நாம இந்த விஷயத்த பண்ணி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்காக தான் பண்ணுவோம். சார் கூட சொன்னாரு இந்த கதையை வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாரு. அவங்க கண்டிப்பா வந்து என்னன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். பட் என்னன்னா, டிராவல் பண்றதோட கஷ்டம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அதோட எட்ஜ் இருக்கு. நடக்கலன்னா அது எழுதான் வருத்தம். இப்போ ஜனகராஜ் எனக்கு வந்துட்டு பண்ணாம போயிருந்தா நான் அங்க போய் நின்னது எல்லாமே இதாக இருக்கும். இது கஷ்டமானா, இது நம்ம ஆசைப்படுறதால இது கஷ்டம் கிடையாது. நம்ம மோகன் சார் கூட அவ்வளோ எளிதில் நான் வந்து மீட் பண்ணது வேற. இதுக்கான டிராவலிங் அதிகம். 2 yearsன்றது 600 நாள், 300. அதுக்கப்புறம் தான் அது நடக்குது. அதை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம். அது ஒரு பெரிய நிறுவனம், 2-3 நிறுவனம்லாம் பேசும். அவங்க வந்து அது பண்றதுக்கு அப்ப தயங்கினாங்க. வேற ஒருத்தர் வச்சு பண்ணலான்னாங்க. இன்னொருத்தர் வேற ஒரு ஹீரோலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வேற ரெடி பண்ணிட்டு சொல்றேன் சார். அப்புறம் தான் கோவை ஸ்ரீ மோகன்லாக்ஸ் அவரு தான் இன்னைக்கு வந்து அதுக்கு காரணமாயிட்டாரு. இன்னைக்கு வந்து மோகன் சார் இன்னைக்கு எல்லா அரசியலும் பாக்குறாங்க. மோகன் சார் ஒருத்தர் வந்து மறுபடியும் வந்திருக்காரு அப்படின்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டணும். அதை எடுத்துட்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு ஆள்னா அது அவர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போறாரு. அது அதுக்கு ஒரு அதுக்கான பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல. இப்ப நான் என்ன சொன்னாலும் சரி, ஒருத்தர் சம்மதி கேட்கறது ஈஸி, ரிக்வஸ்ட் கேட்கணும், கால் விடலாம், கெஞ்சலாம், என்னோட பண்ணலாம். ஒருத்தர் சம்மதி கேட்கறது ஈஸி, அதை செயல்படுத்துறது கஷ்டம். ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க எல்லாரும் மீட் பண்ணது. முக்கியமா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஒரு எண்ணத்தோட ஆடியன்ஸ் வெளியில போவாங்கன்னு நீங்க எல்லாரும் திங்க் பண்ணுறீங்க. கண்டிப்பா அவர் யோசிச்சிருப்பாரு. அப்படியா? வெறும் எல்லா டப்பிங் மிரட்டுறே நீயா, பயங்கரம் பண்றலாம். சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இவர் மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் முடிச்சிருப்பாரு. சொல்லுங்க சார், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஆடியன்ஸ் வெளில வரும்போது என்ன ரெஸ்பான்ஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒர்க் பண்ணேன். பட் சில ஐ மீன் அந்த சிஜி ஷாட்ஸ்லாம் நான் பார்க்கல. பட் கண்டிப்பா வந்து மோகன் சாரோட ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டா இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கடான ஒரு இது வித் என்ன சொல்றது, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பா அது வந்து நம்ம கொடுக்குற அந்த டிக்கெட்டோட பிரைஸுக்கு ஒர்த்தா இருக்கும் கண்டிப்பா. எல்லாருமே படத்தோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூ.